அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கிளைகள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். மிகவும் பழமையான கைவினை கிளைகளுள் ஒன்று எதுனா மண்பாண்ட கலை. சிந்து சமவெளி அகழாய்வு, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு, செம்பியன் கண்டியூரில் கண்டெடுக்கப்பட்ட அகழாய்வு, கீழடி அகழாய்வு முதலிய அகழாய்வில் ஏராளமான பானை ஓடுகள், முதுமக்கத்தாளிகள், சுடுமண் பொருள்கள் எல்லாம் கிடைத்துள்ளன அப்படின்னு நம்ம பார்த்தோம். குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி முதலியவை மண்ணால் செய்யப்படும் பொருள்கள். இந்த களிமண் எங்கே கிடைக்குது அப்படின்னா குளங்கள், ஆற்றங்கரைகள், ஏரி, வயல்வெளியில் மண்கள்லாம் கிடைக்கின்றன. இந்த மண்ணை நன்றாக காய வைத்து களிமண்ணை குழி தோண்டி அதில் களிமண்ணை இட்டு நீர் ஊற்றி அதில் சிறு மணல் கலந்து அதனுடன் சாம்பல் கலந்து மண்ணை நன்றாக பிசைந்து திருவையில் வைத்து அந்த மண் பாத்திரங்களை செய்வார்கள். அப்படி செய்யும்போது ஒவ்வொரு பாத்திரமாக இந்த வடிவம் வந்தவுடனே நூல் அல்லது கம்பி கொண்டு அந்த பாத்திரங்களை அறுத்து வைத்து அது காய வைத்த பின்பு தட்டுப்பலகை கொண்டு அந்த தட்டுப்பலகை கொண்டு அந்த அடிப்பகுதியை மூடி நன்றாக காய வைத்து மெருகேற்றி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, செம்மண் பூசி சோலையில் இட்டு பாத்திரங்களை பயன்படுத்துவார்கள் நம்முடைய முன்னோர்கள். இப்போ அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் நாம் உணவு சமைக்கும்போது உணவு சுவையாக இருக்கும், அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு போன வகுப்பில் பார்த்தோம். அந்த மண்பாண்ட கலையினுடைய வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பங்கள் எதுலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பொருள்கள்லாம் சுடுமண் சிற்பங்களில் செய்கிற விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள், பசுக்கள், குதிரைகள் முதலியன சுடுமண் அந்த மண்ணில் செய்து அதை சோலையிலிட்டு சுட்டு வண்ணம் பூசி அதில் வழிபாட்டு பொருள்களாக கோயில்களில் இதெல்லாம் நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்டார்கள் அப்படின்னு நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது மூங்கில் கலை. மாணவர்கள் எல்லாம் அந்த சுடுமண் சிற்பக்கலை எல்லாம் அரங்கை பார்த்துட்டு மூங்கில் கலை அரங்கிற்கு வருகிறார்கள். அப்போ மலர்விழி சொல்கிறாங்க, மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன், என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த பின்புதான் புரிகிறது. அதற்கு பொறுப்பாளர் சொல்கிறாரு, உண்மைதான். மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன. பொறுப்பாளர் சொல்கிறார், இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கோரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழல், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில்ல இந்த பொருள்லாம் தயார் செய்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன அப்படின்னு பொறுப்பாளர் மாணவர்களுக்கு விளக்குகிறார். அடுத்தது மலர்விழி சொல்கிறாங்க பாருங்கள், முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்கூடைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீர்கூடை தான் முதல்ல திருமணத்துக்கு முன்னாடி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பயும் திருமணத்தின் போது நல்ல நாள் பார்த்து முதல்ல சீர்கூடை வாங்கிட்டு வராங்க. அந்த சீர்கூடையில் தேங்காய், பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, பலகாரங்கள் எல்லாமே இப்பயும் வைத்து அந்த சீர்கோடையை கொடுக்குறாங்க. பாருங்க பொறுப்பாளர், ஆமாம், அது மட்டும் அல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைக்கும் வழக்கம் சில பகுதிகளில் இருந்தது. இவையெல்லாம் இப்போது வழக்கொழிந்து விட்டன. அப்படின்னு சொல்கிறார். முறத்தில் வச்சுட்டு பூ, பழம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு இதெல்லாம் வைத்து இறைவனுக்கு வழிபடும் வழக்கம் முன்பு சில பகுதியில் மக்களிடையே இருந்தது. இதெல்லாம் இப்போ வழக்கொழிந்து விட்டன அப்படின்னு பொறுப்பாளர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருள்கள் செய்வதற்கு
ஏற்றவை. அவற்றில் கூட்டு மூங்கிலே என்ன செய்வதற்கு ஏற்ற கைவினைப் பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை அப்படின்னு பொறுப்பாளர் மாணவர்களிடம் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன மாணவர்களே, இப்போ நம்ம மூங்கில் கலை அப்படிங்கிறத பார்த்தோம். மூங்கிலால் செய்யப்படும் பல்வேறு பொருள்கள்லாம் நாம் பார்த்தோம். இந்த பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.